வணக்கம் நண்பா. ஒரு மனிதன் தனது வலிமையை இழப்பதற்கு முக்கியமான காரணம் அவன் தன்னிடம் இல்லாததை பற்றி சிந்திப்பது தான். இல்லாததை அடைய முயற்சி செய்யலாம், ஆனால் இல்லையே என்று வருந்து கொண்டே இருக்கக்கூடாது. உனக்கான இடத்தை யாரும் உனக்கு உருவாக்கி தரப்போவது இல்லை. நீதான் அதை உருவாக்க வேண்டும். உன்னால் முடியும் என்று நீ நம்பத் தொடங்கிவிட்டால் உன் முயற்சியில் நீ பாதி வெற்றி அடைந்ததற்கு சமம். மற்றவர்களை கட்டுப்படுத்த நினைப்பதை விட உன் மனதை நீயே அறிந்து அதை உன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள். அதுதான் உனக்கு உண்மையான வலிமையை தரும். தனது கனவுகளின் அழகை உணர்ந்த ஒரு மனிதன்தான் தனது எதிர்காலத்தையும் அழகாக மாற்றுகிறான், மகிழ்ச்சியாக வாழ்கிறான். நீங்கள் எத்தனை முறை விழுந்தீர்கள் என்பதை எண்ணாதீர்கள், எத்தனை முறை மீண்டும் எழுந்தீர்கள் என்பதை எண்ணி பெருமிதம் கொள்ளுங்கள். அது உங்கள் நம்பிக்கையை உயர்த்தும். பிரச்சினைகள் உருவானபோது இருந்த அதே மனநிலையில் இருந்து கொண்டு அந்த பிரச்சினைகளை சரி செய்ய முடியாது. நீங்கள் இந்த உலகத்தில் எப்போதும் இருக்கப் போகிறீர்கள் என்று நினைத்து புதிதாய் விஷயங்களை கற்கத் தொடங்குங்கள். அதே சமயம் இன்றுதான் உங்களது கடைசி நாள் என்பது போல நேரத்தை வீணாக்காமல் வாழ்க்கையை முழுமையாக வாழத் தொடங்குங்கள். எதிர்மறை சிந்தனைகள் கொண்ட மனிதர்களிடமிருந்து விலகி இருங்கள். அவர்கள் உங்கள் தன்னம்பிக்கையை கெடுத்து விடுவார்கள். நேர்மறை சிந்தனை கொண்ட மனிதர்களிடம் பழகுங்கள். அவர்கள் உங்களுக்கு ஊக்கம் தந்து உங்களை வெற்றி பெற செய்வார்கள். நீ மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களை செய்து வந்தால் உன் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி குடிகொள்ளும். மற்றவர்களுக்கு நீ எதை தருகிறாயோ இறைவன் அதையே உனக்கும் தருகிறான். உனது எண்ணங்கள் தான் உனது வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் உனது எண்ணங்களை முதலில் மாற்ற வேண்டும். நல்ல எண்ணங்களை உங்கள் மனதில் விதைத்தால் அது நல்லதொரு வாழ்க்கையை உங்களுக்கு தரும். வாய்ப்புகளை பயன்படுத்தினால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். எந்த ஒரு வாய்ப்புகளிலும் பயணிக்கும் போது முதலில் கடினமாக தான் இருக்கும், ஆனால் கடைசி வரை போராடி அதில் வெற்றி பெற்றால் அதில் தான் உண்மையான மகிழ்ச்சி அடங்கி இருக்கும். மற்றவர்கள் மீது உள்ள வெறுப்புணர்வை விட்டு விடுங்கள். அவர்களை மன்னிக்க தொடங்குங்கள். அது உங்கள் மனதை லேசானதாக மாற்றும். வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வழிவகுக்கும். குறுக்கு வழிகளில் வெற்றிகளை எதிர்பார்த்து செல்லாதே. வெற்றியடைய வேண்டுமென்றால் கடினமாக உழைக்க வேண்டும். உழைக்காமல் பெரும் வெற்றி நிலைக்காது. உழைத்து பெரும் பெற்று என்றென்றும் நிலைத்து நிற்கும். உன்னை சுற்றி பல விஷயங்கள் நடந்தாலும் உனக்கு வேண்டியவற்றை மட்டும் எடுத்துக்கொள். நல்லதை மட்டுமே பார்க்க பழகு. அது உன் மனதில் நல்ல எண்ணங்களை உருவாக்கும். மேலும் உன் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வரும். நிறைய மனிதர்கள் கூறுகிறார்கள் ஊக்கம் நிலைத்து நிற்பதில்லை என்று. தினமும் நீ குளிப்பது போல உன்னை நீயே ஊக்குவித்து கொண்டே இருக்க வேண்டும். ஊக்கம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது. உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். இங்கு தொடங்காத எதுவும் முற்று பெறாது. எதையும் தொடங்குவதற்கே தயங்கி நிற்காமல் முதலில் அதை துணிச்சலுடன் தொடங்குங்கள். அதற்கு தேவையான வலிமையை மாற்றலையும் வளர்த்து கொள்ளுங்கள். இலக்கை அடையும் வரை இடைவிடாது போராடுங்கள். அதுவே வெற்றியை தரும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.